எங்களோட வாழ்க்கையில் பணம் எவ்வளவு முக்கியமோ, ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இது உங்களோட கையில் மட்டும் இருக்காது, உங்களோட பார்ட்னரோட கையிலையும் இருக்குது. ஏன்னா, அவங்க சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷமாக ஒரு காலத்துக்கு பிறகு மாற ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பார்ட்னரை சரியான பார்ட்னராக சூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமான ஒன்று. அதில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம்னா, அந்த ரிலேஷன்ஷிப் சரியானதா இல்லையான்னு எங்களால் ஒருபோதுமே கணிக்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போதே, அவங்களோட அன்போட தான் பார்த்துக்கொள்வீங்க. அந்த காதலோட தான் நீங்க அவங்கள பார்ப்பீங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க சைட்ல என்ன பிழை இருக்குதா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் மோசமானதான்றது உங்களுக்கு தெரியாது. சரி, உங்களோட மனம் அத கண்டுபிடிச்சு சொல்லும்னு பார்த்தா கூட, மனம் என்ன பண்ணும்? அவங்க பாவம். அவங்க இப்ப ஒரு ஒரு சின்ன சண்டை வருது. அவங்க கதைக்காம போயிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து இப்ப சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு இப்ப யாராவது இருப்பாங்களா கூட? இப்ப எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐயோ! அவங்க தனியா கஷ்டப்படுவாங்களேன்னு, அவங்க சார்ந்து தான் அவங்களோட மனம் சிந்திக்குமே தவிர, உங்களுக்காக அது ஒருபோதும் பேசுறதுக்கு வராது. அப்ப இதனால, இந்த ரிலேஷன்ஷிப்ல சரியான ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கேனா இல்லையா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஏதோ ஒரு வகையில பாதிக்குதான்னு உங்களால உங்க மனச கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கூட, அவங்க எந்த வகையில சிந்திப்பாங்க? சரி, இவங்கள நம்ம பிரிச்சு விட்டுறக்கூடாது. இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. நம்ம சேர்த்து வச்சிடலாமென்ட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி எதுவுமே தெரியாம, அவங்களே தெரிஞ்ச அட்வைஸ்கள குடுத்து, உங்கள இன்னும் வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, நான் இப்ப இருக்கிற என்னோட இந்த ரிலேஷன்ஷிப் சரியான ரிலேஷன்ஷிப்பா? வெறும் சிச்சுவேஷன மட்டும் வச்சு ஹேண்டில் பண்ணாம, என்னோட பார்ட்னர் என்ன நடத்துற விதங்கள், அவங்க என்னோட பேசுற விஷயங்கள், அவங்க எனக்கு செய்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டானதா இருக்கா? என்னோட ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்ட்டா நல்ல வேல போகுதா? என்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இத உங்க லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பா இல்லையான்னு. ஏன் இது எங்களுக்கு அத்தியாவசியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குதுன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் நீங்க போறீங்க. அதில இதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. சில பிரச்சனைகள ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது உங்களோட இயல்பையே அழிக்க ஆரம்பிச்சுடும். உங்களோட மனம் அதுக்கப்புறம் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்க்கு போனா கூட, உங்களால பழையபடி சந்தோஷமா இருக்க முடியாது. இப்படி 5 வருஷம், 10 வருஷம்னு மோசமான ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு, அவங்க இயல்பையே அழிச்சுட்டு சிரிக்கக்கூட முடியாம இருந்த நிறைய பேர நான் பார்த்துருக்கேன். அப்ப அந்த மாரி காலங்கள கடத்தி நீங்க இந்த விஷயங்கள்லருந்து வெளிய வராம, உடனேயே இத நீங்க அறிஞ்சு கொண்டு ஒரு உடனே முடிவுகள் எடுக்கிறதுக்கான விஷயத்த தான் நான் இதில சொல்லப் போறேன். ஸோ இதில உங்களுக்கு பல குழப்பங்கள் வந்து உங்க லைஃப்ல இருந்து தீர்ந்துரும். இதில நான் சொன்ன 6 விஷயங்கள விடவும் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான சந்தேகங்கள், இல்ல ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட பிஎம்எக்டோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். நீங்க WhatsAppக்கு கால் பண்ணி மத்த டீட்டெயில்ஸ்களையும், உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் என்ன மாரி இருக்குது, உங்களுக்கு இருக்கிற டவுட்களையும் வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். நான் சொல்லப்போற இந்த 6 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் கேஸ் லைட்டிங். சில யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல கூட நெறைய பேர் வந்து இத பத்தி பேசியிருப்பாங்க. அதனால இந்த வேர்ட் உங்களுக்கு ஃபேமிலியரா இருந்திருக்கலாம். ஆக்சுவலா இந்த வேர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்ப அந்த நடக்கிற சம்பவங்கள் உங்க 2 பேருக்குள்ள தான் நடக்கப் போகுது. 3வது பெர்சனுக்கு மேக்ஸிமம் விஷயங்கள் தெரிய போறதில்ல. அது chatல வர்றத தவிர உங்களுக்கு அதுல ஏதாவது ஆதாரம் இருக்குமே தவிர, மத்தபடி உங்களுக்கு நீங்க பேசிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் அந்த டென்ஷன்லும், அந்த பதட்டத்திலும் ஞாபகம் இருக்காது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட பார்ட்னர், உங்களுக்கு நீங்க செய்யாத ஒரு விஷயத்த, நீங்க சொல்லாத ஒரு விஷயத்த, நீங்களே செஞ்ச மாரியோ, நீங்களே சொன்ன மாரி உங்கள நம்ப வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கே டவுட் வரும். ஒருவேளை நான் செஞ்சேனா? அ இல்லையா? ஒருவேளை நான் செஞ்சிருப்பனோன்னு உங்களையே டவுட் பட வச்சுட்டாங்கன்னா, அதுதான் இந்த கேஸ் லைட்டிங்ன்னு சொல்றது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்ல 95% ஆ பசங்களோ, இல்ல பொண்ணுங்களோ ஃபேஸ் பண்ற மிக முக்கியமான விஷயமா இது இருக்கு. அதாவது இப்ப ரீசென்ட்டா ஒருத்தவங்க சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சு தள்ளி நான் கீழ விழுந்துட்டேன். பட் அவர் எப்படி என்ன நம்ப வைக்கிறாருன்னா, நானே விழுந்த மாரி அவர நம்ப வைக்கிறாரு. இப்படி சில உதாரணங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். இல்லைன்னா, சில விஷயங்கள் நீங்க ஆ ஆதாரப்பூர்வமா அவங்க செஞ்ச பிழைகளோ, இல்ல உங்களுக்கு செஞ்ச மோசமான விஷயங்களோ உங்களுக்கு தெரிஞ்சா கூட, அது உங்கள அப்படி ஒரு விஷயம் நீங்க பார்க்கவே இல்லைன்னு நம்ப வச்சுட்டாங்கன்னா, அது ஒரு சேட்டிங் மெசேஜா இருக்கலாம். இல்ல நீங்க கண்ணால பார்த்த ஒரு விஷயங்கள, ச்சீ அப்படி ஒரு விஷயமே இல்லையேன்னு அத குளோஸ் பண்ணிட்டு உங்கள மறக்கடிக்க வச்சுட்டாங்க. இல்ல உங்களையே நம்ப வச்சுட்டாங்கன்னா, அதுதான் இந்த கேஸ் லைட்டிங்ன்னு சொல்றது. அப்ப இப்படி உங்கள வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், நீங்க உங்கள சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவீங்க. நான் தான் ஓவர் திங்கிங் பண்றேனோ! எனக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல சந்தேகம் இருக்கோ! நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு டிசர்வ் இல்லையோன்னும், உங்களையே நீங்க குழப்பி, அந்த குழப்பமான சூழ்நிலைக்குள்ளேயே நீங்க ஒரு உலகத்த உருவாக்கி, உங்களையே நீங்க அழிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சுருவீங்க. 2வது சைலன்ட் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா,
நீங்க அவங்க மேல அன்பு காட்டுற வரைக்கும் அவங்க உங்களுக்கு எல்லா கேரும் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்காக பண்ணுவாங்க. ஒரு டைம் உங்களுக்கு சடனா அவங்க சொல்லிடுவாங்க. இது புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகும்போது நடக்கும். இது டார்க் மேனிபுலேஷன் டெக்னிக்ன்னு இத சொல்லுவாங்க. இப்ப அவங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நல்ல அவைலபிளா இருந்துட்டு, உங்களுக்கு நிறைய டைம் குடுத்துட்டு, அவங்களுக்கு ஃபேமிலி இல்ல மத்த மத்த விஷயங்கள விடவும் நீங்க இம்பார்ட்டன்ட்ன்ற மாரி காட்டிட்டு, ஒரு டைம் இல்ல இது எனக்கு வேணாம். நான் வந்து இது அ சரியா வராதுன்னு நெனைக்கிறேன். இல்ல ஏதோ ரீசன சொல்லி உங்கள ஃபுல்லா கட் பண்ண போம்போது, உங்களால அந்த ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அவங்க மேல எந்த ஈடுபாடும் இல்ல. ஒரு சாதாரணமா இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் கூட, அவங்க வேணான்னு சொல்ட்டு போம்போது, ஏன் இப்படி நடக்குது? அவங்கள்ட்ட பேசணும்னு தோணும். இந்த விஷயத்த கொண்டு போணும்னு தோணும். அப்ப நீங்க அவங்க உங்க மேல காட்டியிருக்கிற அந்த அன்ப விடவும், இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விஷயங்கள விடவும், நீங்க அதிகமா அவங்களுக்கு செஞ்சு, அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சுருவீங்க. இதத்தான் சைலன்ட் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே அறியாம, அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பெர்சனா லைஃப்ல வந்துருவாங்க. அவங்க பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க ஜஸ்ட் உங்கள இக்னோர் பண்ணது. அவங்க உங்களோட பேசாம, உங்கள தள்ளி விட்டுட்டு போன ஒரு விஷயம், உங்கள அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் அவங்க இக்னோர் பண்ண நீங்க இன்னும் அவங்க பின்னுக்கு போகும்போது, உங்களோட செல்ஃப இழந்து, உங்களோட வேலை இடத்துல இருக்க நிம்மதிய இழந்து, நீங்க மத்தவங்கள்ட்ட பேசுற விஷயங்கள இழந்து, ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து சிரிச்சு கதைச்சா கூட, பதிலுக்கு நீங்க சிரிச்சு கதைக்க முடியாத அளவுக்கு அப்செட்டான ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு உங்கள இந்த மாரி மோசமான ரிலேஷன்ஷிப்ல இந்த பார்ட் உங்கள கொண்டு போயிரும். 3வது விஷயம் வந்து லவ் பிளாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த லவ் பிளாஸ்ட்ன்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கீங்க. உங்களுக்கு சில இடங்கள்ல அன்பு கிடைக்குது. சில பேருக்கு அன்பு கிடைக்கல. ஒரு அளவோட லைஃப் போயிட்டுருக்கும்போது, சடனா ஒருத்தங்க வந்து உங்க மேல அதிக அன்பு காட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. உங்களுக்கு வீட்ல செய்யாது, இல்ல உங்க கூட பிறந்த சகோதர, சகோதரிகள் செய்யாது, உங்களோட அம்மா, அப்பா செய்யாதுன்ற போல, அவங்க எல்லாம் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. பட் உங்களோட மனசு அத அக்செப்ட் பண்ணி கொள்ளாம, அந்த அ முழு ஃபோக்கஸ்ல உங்களோட பார்ட்னர் செய்றது போல, இல்ல பார்ட்னர் வர வேண்டிய அந்த பர்ட்டிகுலர் நபர், உங்களுக்கு எல்லாமே செய்யும்போது, அவங்க மேல ஒரு ஈர்ப்பணி வந்துரும். அதுக்கப்புறம், அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிழை செஞ்சா கூட, உங்களால நேரா போயிட்டு கேட்கிற அந்த மனசு உங்களுக்கு வராது. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ப ஏதோ ஒரு வகையில எடுத்துட்டு போயிடணும். ஏன்னா, இந்த அன்ப அவங்க குடுத்துட்டாங்கன்னு ஒரு தப்பான பார்வைய அவங்க மேல உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். அதனால என்ன ஆயிடும், வருஷங்கள் போக போக நீங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லவ்வுல போயிட்டு கல்யாணத்துக்கு போனா கூட, அந்த வெட்டிங் எல்லாமே நல்ல வடிவா முடிஞ்சா கூட 2 வருஷம் கழிச்சு உங்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்தா கூட, நீங்க அ உங்கள குறைச்சு அதாவது நீங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இறங்கி போக ஆரம்பிச்சு, எல்லாத்துக்குமே அதாவது மோசமான ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொண்டே, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, இவங்க எனக்கு ஆரம்பத்துல அந்த லவ்வ குடுத்தாங்க தானே! ஃபர்ஸ்ட் அவங்க அப்படி இருந்தாங்க தானே! இனி அவங்க ஒரு டைம் மாறிடுவாங்கன்னு உங்களோட காலம் அப்படியே போயிரும். 80, 90 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க மாறியிருக்க மாட்டாங்க. நீங்க வெறும் அந்த லவ் பிளாஸ்ட்ன்ற அந்த அந்த ட்ராப்புக்குள்ள விழுந்து, அந்த குறிப்பிட்ட ஒரு 3 மாசமா, 5 மாசம் கிடைச்ச லவ்வுக்காக உங்களோட வாழ்க்கையே தொலைச்சிருப்பீங்க. இதுவும் இன்னைக்கு பிரபல்யமா நடந்துட்டு இருக்குது. சாதாரணமா ஒரு வாழ்க்கைன்னு போயிட்டுருக்கும். சடனா ஒரு சாட் ஒன்லி ஏதோ ஒண்ணுல சோசியல் மீடியால ஆரம்பிச்சு, அந்த ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் நல்லா கதைக்க ஆரம்பிச்சு, அவங்க எல்லாம் அவங்க சாப்பிடுறதுலேருந்து, நீங்க என்ன சாப்பிடணும்னு எல்லாம் பேசி பேசி போயிட்டுருக்கும்போது, சடனா அதுக்கப்புறம் அவங்க கதைக்காம விட்டா கூட, உங்களுக்கு அவங்க மேல இருந்த அஃபெக்ஷன் அதிகமாகி, நீங்க அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம். இது எந்த அளவுக்கு கொண்டு போலாம்ன்ற தன்மைக்கு கொண்டு வந்துரும். இன்றைய காலகட்டங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வருது. 4வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, விக்டிம் பிளேமிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளேயிங் விக்டிம் இல்ல விக்டிம் பிளேமிங்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, எல்லாத்துக்கும் உங்கள பிளேம் பண்றது. இது எப்படி வொர்க் ஆகுதுன்னா, ரீசென்ட்டா "இருகப்பெற்ற" ஒரு சம்திங் ஒரு மூவில என்ன நடந்திருக்கும்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் அந்த பொண்ணு எல்லாத்திலும் பிரில்லியன்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, அந்த பெர்சன் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட அவங்கள பிளேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. "நீ இத கூட பண்ண மாட்டியா? இத கூட பண்ண மாட்டியா?" ஸோ அப்படி பிளேம் பண்ணி அவங்களையே "நீ ஒரு மக்கு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு" காட்டிக்கிறது மூலமா, தன்னோட கண்ட்ரோல்ல அவங்கள வச்சுக்கலாம்னு நினைக்கிற ஒரு பெர்சன். இந்த மேனிபுலேஷன் ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணி, அந்த தன்னோட பார்ட்னர வந்து பாய்ஸோ, கேர்ள்ஸோ யாரோ கைக்குள்ள வச்சுக்கொள்றது. அவங்களுக்கு என்ன வகையான நாலேட்ஜ் இருந்தாலும், அந்த நாலேட்ஜ் இல்ல. இல்ல உனக்கு தெரியாது. நீ தப்பா தான் சொல்ற. அவங்க ஒரு விஷயங்கள கணிச்சு சொல்லி சரியா இருந்தா கூட, அத சரின்னு அவங்கள அக்செப்ட் பண்ணிட விடக்கூடாது. என்ற மாரி அவங்கள கொண்டு வரும்போது, இது எங்க பாதிக்கும்னா, நீங்க செய்ற வேலையிலயோ, மத்த விஷயங்களையோ, உங்க மேல இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே குறைஞ்சும், நீங்க உங்கள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. யாராவது வந்து பெட் பண்ணணும், ஒரு குழந்தை பிள்ளை மாரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறதால, நீங்க அதுக்கப்புறம் சும்மா நீங்க இதுக்கு முன்னாடி சரியா செஞ்ச வேலைகள கூட, நீங்க பிழையா செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இல்ல நெறைய பிழைகள் விட ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, இவங்க ப்ளேம் பண்ணி உங்க மேலேயே இருந்த நம்பிக்கையே உங்களுக்கு குறைச்சிருப்பாங்க. 5வது மோசமான விஷயம் என்னன்னா, ஃபேக்கிங் ஃபியூச்சர். அது என்ன ஃபேக்கிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா, நீங்க
நிறைய இடங்கள் உங்களோட பார்ட்னர் இதை செய்கிறாங்களா அவங்களுக்குன்னு பாருங்கள். தட் மீன்ஸ் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி தர்றேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஓகே அவங்க வந்து நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க, அவர் ஃபோன் ஒன்று வாங்கி தர இருக்கிறாரு, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அவங்க ஃபோன் வாங்கி தர போகிறாங்கன்னு. அவங்களும் இந்த ஆர்டர் ஒன்று பண்ணிட்டேன், இப்போ ஃபோன் வந்துட்டுருக்கு, இந்த வந்துடும் வந்துடும் வந்துடும்னு சொல்லி கடைசி டைமில் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி இது வரலை. இப்போ உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த வீக் மீட் பண்ணிடலாம், இந்த வீக் நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்லை இது எனக்கு மேக் பண்ண முடியலை, இது எகெயின் அண்ட் எகெயின் நடந்தால் அதை வந்து ஃபேக்கிங் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து, இந்த பேங்கிங் ஸ்டாஃப் சில டைம் பண்ணுவாங்க தானே, ஒரு ஒர்க் ஒன்று நடக்கிறதுக்கு சார் இன்றைக்கி முடிஞ்சிடும் சார் இன்றைக்கி முடிஞ்சிடும் சார்ன்னு சொல்லிவிட்டு அந்த 5 மணி போல் வந்து சார் சர்வர் சரியில்லை சார், அது பிரச்சனை ஆகிடுச்சு சார், கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு சார், இந்த க்ளவுட் வந்து நனைஞ்சிருச்சு சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்களை வந்து அன்றைக்கி நம்ப வச்சுருவாங்க. சரி அடுத்த நாள் தான் இந்த வேலை பார்த்துக்கலான்ற மாதிரி. அப்படியே 1 மாதம் 2 மாதம் ஒன்று ஆகிடும். இதே போல் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, அது நடந்துடும் மாதிரியே இருக்கும், அதை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க போலேயே இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அது ஃபியூச்சர் ஃபேக்கிங்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு வகையில் அவங்க உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த சுற்று வட்டத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிடாதீங்கன்னு அர்த்தம். 6வது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைக்குரிய மேனிப்புலேஷன் ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, அதை பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. அதை பிரேக்கிங் என்ன எப்படின்னா, இப்போ உங்களை சுற்றி ஒரு வட்டம் ஒன்று இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க. இந்த வந்த பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, உங்களோட கதைச்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, இப்போ உங்களோட ஃபேமிலியிலேருந்தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்லேருந்தோ அவங்களுக்கு கால் பண்ணி அந்த ப்ராப்ளமை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதோ ட்ரை ஒன்று பண்ணும்போதும் உங்களை பற்றியே தப்பாக சொல்லி உங்கள் கூட இருக்கிற அந்த பர்சன்ஸே உங்கள்கிட்ட விலக்கி வைக்கிறது, இல்லை உங்கள்டைக்கும் அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனையை கொண்டு வர்றது. இதை பிரேக்கிங் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சரியான பிரச்சனை இருக்கும். கடைசியாக என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு கூட யாரும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த பார்ட்னரே நீங்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது உங்களோட இயல்பையும் உங்களோட வாழ்க்கையும் இன்னும் பிரச்சனைக்குரியதாக மாற்றிடும். அப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கோ உங்களுக்கு சில விஷயங்களை செய்கிறதுக்கோ யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களோட பார்ட்னர் உங்களை பற்றி தவறான விஷயங்களை இதுங்க சொல்லி நான் தான் பொறுமையாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன், அவள் தப்பாக இருக்கா, அவள் இதாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி சொல்கிறதோ, இல்லை அதுவே ஒரு பையனுக்கு நடக்குதா இருந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ண அந்த பையனோட சைடில் இருக்காக்களுக்கு கால் பண்ணி அந்த பையனை பற்றி தப்பாக சொல்லி தண்டை மேலே ஒரு சரியான ஒரு விஷயத்த எடுத்துடுவாங்க. இங்கே பேச தெரியாமல் இவங்க அந்த ட்ரப்புக்குள்ளே மாட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், அவங்கள சுற்றி இருக்கிற அந்த நல்ல பாண்ட் மற்றவங்களுடைய ஆரம்பிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அந்த பார்ட்னரே அவங்க நம்ப வேண்டிய சூழ்நிலை வருது. அது மூலமாக அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பண்ணுறது எங்களோட வாழ்க்கையை வளர்க்க வேண்டியதும் எங்களை நல்ல வழியில் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்குமான இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உலகை ரசிக்க வேண்டும் உன் போன்ற பெண்ணோடு, இப்படியெல்லாம் பாட்டுக்கள் எதுக்கு இருக்குது, ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம அழகாக ஷேர் பண்ணி வாழ்கிறதுக்கான ஒரு பார்ட்னரை தான் நம்ம சூஸ் பண்ணுறோமே தவிர இந்த வாழ்க்கையை பிரச்சனையாக கொண்டு போகிறதுக்குரிய பர்சன் நம்ம இந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்போ ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்பவே ரொம்பவே முக்கியமானது, உங்கள் வாழ்க்கை நல்லா போகணுன்றதுக்கான அடிப்படையில். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன் கரெக்டான பர்சன் ஆகும், எந்த ட்ராமாவான லைஃப்பில் உங்களை கொண்டு போகாதும், தன்னை விடவும் உங்களை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை தாங்களோட பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அது மூலமாக உங்களோட வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். இங்கே எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் ஒன்று தான், அபரிமிதமாக வாழ்கிறது. இதைத்தான் நான் கடந்த வருடங்கள்லேருந்து சொல்லிட்டு வரேன். இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்குது, இல்லை லோ ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமான டவுட்டுகள் இருக்குன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டெக்ட் பண்ணி நீங்கள் எனி டைம் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.